ஹாய், நம்ம இன்றைக்கி பச்சை மொச்சக்கொட்டை புளிக்குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் ஒன்று மட்டும் கிள்ளி வச்சுருக்கேன். இதுக்கு மிளகாத்தூள், தனியாத்தூள் சேர்த்துக்கணும். பூண்டு தட்டி வச்சுருக்கேன். பச்சை மொச்சக்கொட்டை, மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து தக்காளி அதுலேயே தேவையான அளவு நான் 2 தக்காளி போட்டிருக்கேன். ஒரு டம்ளர் அவரைக்கொட்டை இருக்கும் சின்ன டம்ளரில். நீங்கள் தேவைக்கு ஏற்ப அதிகப்படுத்திக்கோங்க. நல்லா 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். மிளகு ஜீரகம் தட்டி வச்சுருக்கேன். புளி கரைசல் தண்ணியாட்டம் கரைச்சிக்கோங்க, கொஞ்சம் கெட்டியாக வேண்டாம். நம்ம ரசம் மாதிரி தான் இருக்கும். இது புளிக்கொட்டை, அவரைக்கொட்டை புளி ரசம்னு சொல்லுவாங்க. வானலியில் ஆயில் சூடாகிட்டுருக்கு. இது ஆயில் கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்துருக்கேன். அப்போ தான் இது டேஸ்ட்டாக இருக்கும். தாளிப்புக்காக வடகம், ஜீரகம், மிளகு தட்டி வச்சுருக்கேன். ஆயில் சூடாயிருச்சு, நம்ம அதில் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வெடித்து வரட்டும். இந்த சமயத்தில் பூண்டு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா செவந்துருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வணங்கி வரட்டும். இப்போ கல் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த அளவு வணங்கினா போதும். இது கூட இப்போ நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சிறிது சேர்த்துக்கலாம். தனியாத்தூள், கொஞ்சம் சேர்த்துக்குங்க. அடுத்து இப்போ காரத்துக்கு ஏற்ப குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். பச்சை வாசம் போகட்டும். அதுக்கப்புறம் வேக வச்சுருக்க பச்சை மொச்சக்கொட்டையை சேர்த்து ஊற்றி கொட்ட முடியல குக்கர். இந்த தண்ணியோடவே சேர்த்துக்குங்க. நல்லா கொதித்து வரட்டும். கொஞ்சம் நேரம் மசாலாலாம், மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு இல்லைங்களா, அது கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் புளி சேர்த்து லைட்டாக ஒரு கொதி, பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொதித்தா மொச்சை அவரைக்கொட்டை புளி ரசம் ரெடி. நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை சேர்த்துக்கலாம். தண்ணி மாதிரி தான். முக்கியமாக கொத்தமல்லி தழை வேணும். அது என்கிட்ட இல்லைங்க. அது போட்டால் தான் சூப்பராக இருக்கும். நல்லா புளி கொதித்து வரட்டும். நல்லா கொதிச்சிருச்சு, குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த சமயத்தில் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல். பாய். இதில் கொட்டை ஊறி அடுத்த நாள் சாப்பிடும்போது
ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.